சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. 3-in-1 senior living அபார்ட்மெண்டா. 1 senior citizen கான perfect senior living. Number 2 small investment big appreciation. 3 உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. இது ஒன் லாஸ்ட் டான்ஸ். அது பட்டையை கலப்ப போறோம், முடிவு பண்ணியாச்சு நாங்க. ஃபைன் டைம் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி ரசிகர்களுக்கு வணக்கம். நீங்கள்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஜனநாயகன் படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே இன்றைக்கி வந்து டிக்கெட் எப்படி வாங்கலாம், யார்கிட்ட போனால் டிக்கெட்டு கிடைக்குன்ற மாதிரி எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட கேட்டேன். எல்லாருமே என்னடா மச்சான் இன்னைக்கு கூட டிக்கெட்டு கிடைக்க மாட்டேது, 4 பேர்ட்ட சொல்லி வச்சுருக்கேன்டா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி வந்து ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் வந்து நடக்க போகுது 27ஆம் தேதி. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டார். அந்த காட்சிகள்லாம் கூட வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவர்கள் வந்து அவரும் கிளம்பிட்டார். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், சிங்கர்ஸு, எடிட்டர்ஸு. இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பீஸ்ட் படத்தை இயக்குனர் யார் நெல்சன் அவர்கள் கூட இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து கலந்துக்க போகிறதா தகவல்லாம் வந்திருக்கு. அந்த காட்சிகள்லாம் கூட பார்த்தோம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்போ, அந்த ஆடியோ லான்ச்சில் தளபதி விஜய் அவர்கள் வந்து என்ன பேச போகிறாரு, ஏன்னா ஏற்கனவே வந்து அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அரசியல் சாராமல் சினிமா பற்றி என்ன பேச போகிறாரு, ஏன்னா கடைசி ஸ்பீச்சாக இருக்க போது. எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச்சில் அவர் வந்து ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி நிறையா சொல்லுவார், ஒரு அரசியல் கலந்துருக்கும் அதில். ஆனால் அதெல்லாம் வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னதுனால அதையும் தாண்டி அவர்கள் என்ன பேச போகிறான்றது ரொம்ப ஆவலாக இருக்குது. இந்த படத்தோட சிங்கிள் ட்ராக் வந்து ஏற்கனவே 2 வந்துச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி கச்சேரி வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு பேரே வரலாறு, அந்த சாங்லாம் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு, கேட்க சூப்பராக இருந்துச்சு. அடுத்தபடியாக இந்த 2 சிங்கிள் நம்ம ஏற்கனவே கேட்டுருந்தீங்க. அடுத்தபடியாக வந்து தளபதி விஜய் அவர்களோட வாய்ஸில் வந்து கடைசியாக அவர் பாட போகிறான்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏற்கனவே அவர் வாய்ஸில் வந்த பல பாட்டுகள் வந்து மெகா ஹிட் ஆகிருக்கு. இன்னமும் அதை வந்து நம்ம ரிப்பீட்டில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கடைசியாக என் செல்ல மகளே என்ற அந்த பாட்டை வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. அது வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ அது எப்படி, அதோட ப்ரோமோ கூட நேற்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு, கேட்கவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதோட ஃபுல் சாங் வந்து எப்படி இருக்குன்றத இன்றைக்கி ஈவினிங் நம்ம கேட்போம். அடுத்தபடியாக இதையும் தாண்டி பல சிங்கர்ஸ் கூட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களாம் கூட அங்கே வந்து பாட போகிறதாகவும் சொல்லப்படுது. யார் யார் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிபி சரண், கிறிஷு, ஸ்வேதா மோகன், இன்னும் பல பாடகர்கள்லாம் வந்து கலந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு 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 திருவிழா மாதிரி தான் இருக்க போகுது. கண்டிப்பாக இது வந்து ஒரு தளபதி கச்சேரியாக இருக்க போகுதுன்றதுல நமக்கு எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரெடி ஆயிட்டோம் தளபதி திருவிழாக்கு. அடி பட்டையை கலப்ப போறோம், முடிவு பண்ணியாச்சு நாங்க. இதுக்கு முன்னாடி வந்து சிங்கர்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து டான்சர்ஸ் யார் யாரெல்லாம் வந்து போகிறாங்கன்றதை சொல்லிட்டோம். ஒரு மாஸ்டர்களோட பட்டாலுமே வந்து மலேசியாவுக்கு போயிருக்காங்க. அந்த வகையில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காங்க, பிரபுதேவா மாஸ்டர் இருக்காங்க, பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார். ஸோ கண்டிப்பாக வந்து அங்கே ஒரு பிளாஸ்டாக இருக்குன்றதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ இவங்கள பற்றிலாம் நான் சொல்லிட்டேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் யாரை எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியும். பூஜா ஹெக்டே படத்தோட
ஃபீமேல் லீடு அவங்க கண்டிப்பாக போகிறாங்க. ஸோ அவங்களும் இருக்காங்க. அதையும் தாண்டி மமிதா பைஜு, பிரியாமணி இவங்களாம் கூட போகிறதா ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. ஸோ கடைசி திரு விஜய் அவர்களோட கடைசி ஒரு ஆடியோ லான்ச்சாக இருக்கிறதுனால ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு சோகமாக தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, திரு விஜய் அவர்கள் வந்து வேறு ட்ராக்கை வந்து தேர்ந்தெடுத்துட்டாரு. ஸோ அதில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம அதெல்லாம் வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க திரு விஜய் அவர்கள் திரும்ப சினிமாவுக்கு வருவார்ன்றது. ஆனால் பொறுத்து இருந்தால் பார்க்கணும் அதெல்லாம் நம்ம. ஓகே, நம்ம ஆடியோ லான்ச் பற்றி பேசிகிட்டு இருக்கிறப்போ அனிருத்தை பற்றி மட்டும் சொல்லாமல் இருந்தால் இப்படி தப்பாக இருக்கும்ல, கண்டிப்பாக சொல்லியே தான் ஆகணும். அவர் வந்து மலேசியாவுக்கு கிளம்புறாரு. சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து கேட்குறாரு, ஓகே திரு விஜய் அவர்களுக்கு வந்து அடுத்து எப்படி பண்ண போகிறீங்க, பாட்டெலாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, ஒன் லாஸ்ட் டான்ஸ்னா அப்படிங்கிறாரு. அது கேட்குறப்பே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் வந்து ஒரு பிளாஸ்ட்டாக இருக்கும். தியேட்டர்ஸில் வந்து அது வந்து எப்படி இருக்க போகுது, அந்த சினாரியோ, அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது நினச்சாலே வந்து ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஜனவரி 9 வந்து படம் ரிலீஸ் ஆகுது. அன்றைக்கி பார்ப்போம் அந்த எப்படி இருக்குன்றது, அந்த அட்மாஸ்பியர். வேறு பாப்பே எக்ஸைட்டட்னா பயங்கர ஸ்கேல் நடக்குது. ஆல்மோஸ்ட் 80,000 பேரோ ஏதோ அந்த மாதிரி வராங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டட். லைக் அடுத்த படமும் விஜய் சார் கூட இது ஒன் லாஸ்ட் டான்ஸ் அது. தேங்க்யூ. ஹைலைட்டா ஒரு பாட்டு இல்ல, ஹைலைட் ஹைலைட்டா இல்லை, எங்கள் காம்பினேஷனில் வந்து எல்லா ஹிட்ஸுமே பார்த்தோம். ஆடியோ லான்ச்சில் யார் யாரெல்லாம் பங்கேற்க போகிறாங்க, எந்த சிங்கர்ஸ், எந்த டான்சர்ஸ்லாம், அப்புறம் எந்த க்ரூ மெம்பர்ஸ் போயிருக்காங்கன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷன் பற்றி நம்ம சொல்லி ஆகணும். சென்னை மெட்ரோ ரயிலில் வந்து இப்போவே ஜனநாயகன் அந்த போஸ்டர்ஸ்லாம் ஒட்டுற அந்த காட்சிகள்லாம் வந்துச்சு. அதையும் தாண்டி தியேட்டர்ஸில் வந்து இப்போவே வந்து பேனர்ஸு போஸ்டர்ஸ்லாம் ஒட்ட ரசிகர்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனநாயகன் ஃபீவர் வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்றதை சொல்லலாம். அதையும் தாண்டி நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், இயக்குனர் நெல்சன் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போகிறார்ன்ற சொல்லியிருந்தேன். இன்னொரு தகவலும் கிடச்சிருக்கு. மெர்சல், பிகில், தெரி இந்த படத்தெல்லாம் இயக்கி அட்லி அவர்களும் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு போகிறதா தகவல் வந்திருக்கு. ஆனால் அவர் வந்து மும்பையிலேருந்து அப்படியே மலேசியா போகிறதா சொல்கிறாங்க. இன்னொரு டேரக்டரும் சேர்ந்துருக்காரு. அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜும் போகிறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இவங்க 3 பேர், நெல்சன், லோகேஷ், அட்லி, இவங்கெல்லாம் வந்து கடைசியாக திரு விஜய் அவர்களுக்கு வந்து அந்த ஆடியோ லான்ச்சில் ஒரு ட்ரிபியூட் மாதிரி எதுவும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களான்றது ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது. ஆனால் இன்னொரு முக்கியமான தகவல் ஒரு கசிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். என்னென்னா பிரபுதேவா அவர்களும் சிம்ரன் அவர்களும் ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க அந்த ஆடியோ லான்ச்சில்ன்றத ஒரு தகவல் வருது. அது உண்மையாக இல்லையான்றதை நம்ம நாளை வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆடியோ லான்ச்சு கடைசியாக தளபதி விஜய்க்கான ஆடியோ லான்ச்சை எப்படி இருக்க போகுது, எப்படி பிளாஸ்டாக இருக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். முடிஞ்சதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுன்றதை நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.